நாளை பிரதமர் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். இந்நிலையில் ஒரு சிலர் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கோயிலுக்கு செல்லக்கூடாது என்றும், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கும் ஆட்சியில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் யாரும் சென்றதில்லை என்றும் ஒரு சில கருத்தை முன்வைத்தனர். இதில் உண்மைத்தன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள குமுத ஜோதிடம் புகழ் திரு ஏம் ராஜகோபாலன் அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது, அவர் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, தாராளமாக கோயிலுக்கு செல்லலாம், அந்த கோயில் கட்டி முடித்த பிறகு தொடர்ந்து 47 வருடம் அந்த மன்னர் ஆட்சி செய்தார் என்றும், அப்படியெல்லாம் தாராளமாக செல்லலாம் என்றும் கூறினார். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்போ நாளைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சாமி கும்பிட வராரு. சரி, அது வந்து ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கு வந்து ஆட்சியில் இருக்கிறப்ப பதவியில் இருக்கிறப்ப போகக்கூடாது, இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை அப்படின்றாங்க. அது 100% உண்மை. அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்பாட்ட பேசுங்க. அது வந்து யூஸ்வலாக அப்படி பண்ணுறதில்ல, அது பண்ணால் அது அவரோட பதவி தோன்றுன்றது ஒரு ஐதீகம். காலங்காலமா இது நடந்துன்னு வருது. அப்பா கரெக்டா சொல்லுவாரு, அப்பாட்ட கேட்டு. ஹலோ சார், நமஸ்காரம், நல்லா இருக்கீங்களா? நமஸ்காரம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கு. ஒன்றும் இல்லை சார், நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் பிரதமர் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு திருவாதிரை அன்னைக்கு தரிசனம் பண்ண வராரு. பட் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி அந்த கோயிலுக்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கும் ஆட்சியில பதவியில் இருக்கிறப்ப போகக்கூடாது, எந்த அரசியல்வாதியும் போனதில்லைன்றாங்க. அது உண்மையா? அது அப்படி போகக்கூடாதா? சார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி அதுக்கு ஆட்டத்துக்கு ஒன்றும் கிடையாதுன்ற ஒரு நிமிஷம் அப்பாடு பேசுங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படிங்களா? அத கட்டிட ராஜராஜ சோழன் அது கட்ட பிறகு 47 வருஷம் பதவியில் இருந்தாரு. சரி. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கோயில் சின்னஸ் தான். ஓ, தாராளமா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா? தாராளமா போகலாம். ஓகே, அதான் சரி, உங்ககிட்ட கேட்டா கரெக்டாக தெரியும், உங்களுக்கு கேட்டேன். தாராளமா போகலாம். ஓகேங்க, ஓகே, நன்றி.